ஜனநாயக கடமை ஓட்டு போடுவது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த போன பரிசளிப்பு விழாவிலே உங்க பேரண்ட்ஸை நீங்க இந்த இடத்துல தான் விஜய் வந்து அருமையா டார்கெட் பண்றாரு. முதல் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். ஏற்கனவே 2 பரிசளிப்பு விழா நடத்தி அந்த முதல் வாக்காளர்களை டிவிக்கே ஒரு தன் பக்கம் வந்து கவனத்தை திருப்பிடுச்சு. டிவிக்கேருடைய ஒரு செல்வாக்கை பெற்றுச்சு. அந்த முதல் வாக்காளர்களுடைய செல்வாக்கை அவங்க பெற்றுட்டாங்க. இந்த முறை அதான் சொல்றாரு, போன பரிசளிப்பு விழாவிலே உங்க அப்பா அம்மாவை நீங்க இந்த ஜனநாயக கடமை ஆற்றத்துல ஓட்டு போடாம இருந்துடாதீங்க, அது நமக்கான உரிமை. அதே சமயத்துல அந்த ஓட்டை யாருக்கு போடணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஊழலற்ற கட்சிக்கு வாக்களியுங்கள். அது ஊழலற்ற கட்சின்னு பொதுப்படையா சொல்றதை விட விஜய் நேரடியாவே டிவிக்கேன்னு சொல்லிருக்கலாமே. இதுல என்ன இருக்குது, எப்படியா இருந்தாலும் விமர்சனம் பண்ண போறாங்க. இப்ப பேசுறது கூட விமர்சனம் வரப்பதான் போகுது. இவர் மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா கூட்டத்தை ஓட்டு கேட்கிற நிகழ்ச்சியா மாத்திட்டாருன்னு சொல்லதான் போறாங்க. நீங்க அது பேசணும்னாலும் சொல்லதான் போறாங்க. டிவிக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போனா என்ன இன்னைக்கு நான் என்ன பெரிய ஆச்சரியமா பாக்குறது ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சியினர், அரசியல்வாதிகள் விஜயை பார்த்து பொறாமைப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, விஜய் மாதிரி நமக்கு ஒரு களம் கிடைக்கலையே அப்படின்னு.